உங்கள் பகுதியின் கொசு ஒழிப்பு பணிகளில் உள்ளாட்சி அமைப்புகள் தீவிரம் காட்டுகிறதா என மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சேலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொசு ஒழிப்புங்கிறது முன்ன மாதிரிலாம் டிச்சிலாம் கரெக்டாக எடுக்கிறதில்ல பிடிக்கிறதில்ல. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கூட கொசு டிச்சி எடுக்கிறதுல பிடிக்கிறதில்ல. பார்த்தீங்கன்னா கொசு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கட்டி போட்டால் வச்சிங்களேன் வந்து அந்த ஆள் அப்படியே கொசு வந்து கொத்தியே தூக்கிட்டே போய் எலும்பு கூட ரிட்டன் கொண்டு வந்து போடுற மாதிரி அந்தளவுக்கு கொசு அதிகமாக இருக்குது. எங்கள் ஏரியா பக்கம் ஏரியெலாம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து கொசு ரொம்ப அதிகமாகுது. முன்ன மாதிரி ஓரளவுக்கு வந்து டிச்சி அல்றதோ இந்த கொசு ஒழிப்பு மருந்து அடிக்கிறதோ கொஞ்சம் செஞ்சால் பரவாயில்ல. காட்டூர் பகுதியில் அளவுக்கு அதிகமான அந்த சாக்கடை நீர் வந்து ஏரியில் கலந்துருக்கு. சாயப்பட்ட கழிவுகளும் வந்து கலந்துருக்கு. இதனால் வந்து அதிகப்படியான கொசுக்கள் உற்பத்தியாகி தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ட பகல்லையே குழந்தைங்களை வந்து படுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. குழந்தைங்களை வீட்டுக்குள்ளே பூந்து கடிக்குது. நிறைய குழந்தைகள் வந்து டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி காய்ச்சலில் அவதிப்படுறாங்க. உள்ளாட்சி நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தி முறையாக அந்த கொசு மருந்தெல்லாம் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் பகுதியில் கொசு மருந்தெல்லாம் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்ல. இல்லைங்க, அதாவது சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொசு மருந்து அடிக்கிற அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்த்தா எங்களுதில் வந்து பார்த்தீங்கன்னா பூலாவரி பகுதிங்க, ரூரல் ஏரியா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் கொசு அதிகமாக தான் இருக்குது. கொசுனா சாதாரணமாக நம்ம பகலில் நைட்டில் கடிக்கிற மாதிரி கொசுலாம் இல்லை. பகலில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருக்குது. அது கடிக்கிறப்ப அவங்க மக்கள் வந்து தடுப்பாகி பல விதமான நோயெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள், உள்ளாட்சி நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டு இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணணும். அதை பண்ண மாட்டேன்றாங்க. மாநகராட்சி செயல்பாடு சுத்தமாக கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா கொசு அதிகமாக இருக்குது. முன்னையெல்லாம் ரோட்டில் வெளியில் இருந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளாரியே இருக்க முடியல. அந்த அளவு கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. சரியானபடிக்கு டிச்சி ட்ரைனேஜ் தூர் வருவதே கிடையாது. கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. நிர்வாக சீர்கேடு ரொம்ப மோசமாக இருக்குது. தெருவிளக்கு அந்த மாதிரி சமாச்சாரமே எதுவுமே கிடையாது. மக்கள் குரல் பகுதியில் சேலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.